அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. திராட்சை, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் செரி, இந்த 4 ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூட நீங்கள் டேட்ஸ் இருந்தாலும் இல்லை ப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு கிரேப் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேப் ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்ஸில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாளைக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பலூன் மாதிரி ஆகும் கிரேப்ஸு. அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. சுகர் சிரப்புக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சுகர் வந்து எடுத்துருக்குங்க. அதில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கு. அதை வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதித்து வரும்போது 1 கப் தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க இருக்கணும். சூடு வந்துட்டு கம்மியாக இருந்துடக்கூடாது. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சுகர் சிரப் பார்த்திங்க அப்படின்னா கட்டியாக இருக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான சூடில் ஊற்றிருக்கிறதுனால நம்மளோட சுகர் சிரப்போட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து நீங்கள் ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு இதை எல்லாத்தையும் வந்துட்டு பவுடர் பண்ணி எடுக்கணும். அதனால் நம்ம ஒரு 75 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குங்க. அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நட்ஸ் ஊற வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இது எல்லாமே வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா பீட்டர் வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், மில்க் 1 கப், 150 கிராம் சுகரில் 75 கிராம் சுகர் வந்துட்டு நம்ம பட்டை கிராம் கூட அரைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற 75 கிராம் சுகரை வந்துட்டு பவுட்ரு பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருக்கிற சுகர் சிரப் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பீட்டர் வச்சு சுகர் எல்லாம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வடி வச்சு அதில் மைதா 1 கப், ஒரு 150 கிராம் வந்துட்டு எடுத்துருக்குங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக சலித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட்டி கட்டாமல் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டதுனால நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாகவே பீட்டரை வச்சு பீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நம்ம போட்டிருக்கிற மாவு மிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணுங்கிறதுக்காக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 நாள் கழித்து நட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா பபுள்ஸ் மாதிரி இருக்குது கிரேப்ஸ் எல்லாம். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக ஜூஸ் இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. நான் வந்து 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஃபுல்லாக பட்டர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் அந்த கேக் பேட்டரை உள்ளே ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா அந்த பேனில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் இந்த கேக் மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு தட்டு தட்டி பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக கார்னிஷ்காக நட்ஸை ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ வந்துட்டு நம்ம அவனை வந்து சூடு பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை உள்ளே ஆட் பண்ணி ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நல்லா கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அவன்லேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அதில் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா கேக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், உங்களுக்கு கையிலே நான் எடுத்து காட்டியிருக்கேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டான ப்ளம் கேக் ரெடி. விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.